ஹாய் ஆல். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஒரு டெய்லி ரொட்டீன். காலையில் ஒரு 5:30 6 மணிக்குள்ளே நான் எந்திரிச்சிருவேன். 5:30 to 6 தான் நான் எந்திரிக்கிற டைமு. ஏன்னா 6 மணிக்கு தான் எங்கள் பால் வரும். பால்காரர் பால் ஊற்றிட்டு போவார். அதனால் அந்த சமயத்தில் எந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவேன். 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா என் பையன் 7:30க்கு ஸ்கூலுக்கு போவான். அந்த 1.5 மணி நேரத்தில் சமையல் வேலையை முடிச்சிடுவேன். இன்றைக்கி என்ன சமையலுக்கு எடுத்து வச்சேன் அப்படின்னா, சாதம், மீன் ஃப்ரைக்கு மீன் பெசரி வச்சதை எடுத்து வச்சுட்டு கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தேன். கோஸ் சட்னி செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே என்னோடய சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு அந்த டைம் டேபிளில் இந்த நாளுக்கு இதை சமைக்கணும், இல்லை முந்தின நாள் நைட்டே இதெல்லாம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதுதான். காலையில் நான் எந்திரிப்பேன். காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சமைப்பேன். இன்றைக்கி கூட நேற்று நைட்டு நான் கொண்டைக்கடலை ஊற வைக்கும் போது நான் யோசித்தது கொண்டைக்கடலை கிரேவி மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் நான் பண்ணினது சுண்டல் தான் பண்ணினேன். அந்த மாதிரி என்னோடய சாப்பாடு சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன தோணுதோ நமக்கு அப்படி தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி டைம் டேபிள் பிரகாரம் ஒரு அப்படியே ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணிலாம் வீட்டில் நான் இருக்க மாட்டோம். எங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சமைக்கிறது, அப்படி சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் போகும். ஒன்றுமே சமைக்கலை, உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் வெறும் சாதம், ரசம், முட்டை, சாதம், ரசம், அப்பளம், வெறும் சாதம், தயிர், மோர் அந்த மாதிரி இருக்கும். காலையில் பால் வந்துருச்சு 6 மணிக்கெலாம். என் பையனுக்கு காஃபி போட்டுட்டு எங்களுக்கு லெமன் டீ தான் காலையில் குடிப்போம். ஏன்னா லெமன் டீனா லெமன் கம்மியாக நான் ஒரு 4-5 ட்ராப் அப்படி தான் சேர்த்துக்குவேன். ஒரு நாள் செம்பருத்தி பூவை போட்டு லெமன் டீ மாதிரி, ஒரு நாள் கொய்யா இலை போடுவேன், ஒரு நாள் ஆவாரம் பூ போடுவேன். அந்த மாதிரி இந்த லெமன் டீ என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டெய்லி காலையில் இந்த லெமன் டீ தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 7:45க்கு பையனெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு காஃபி குடிப்பேன். இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீனில் காஃபி, டீ இப்படி தான் போகும். இன்றைக்கி என்ன சமைச்சேன் அப்படின்னா, கொண்டைக்கடலை சுண்டலும் கோஸில் சட்னி மாதிரி செஞ்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு, ஆக்சுவலாக நான் லெமன் சாதம் செய்யணுங்கிற ஐடியாவே இல்லை. காலையில் தோசை டிஃபனுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மதியானத்துக்கு நான் லெமன் சாதம் செஞ்சு வச்சாச்சு. திடீர்னு யோசனை தான். திடீர்னு யோசித்தேன், சரி லெமன் சாதம் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு உடனே லெமன் சாதம் செஞ்சாச்சு. அவ்வளோதான். என்னடா அது பெரிய மெனுவாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் நம்மளுது. காலையில் குளித்து ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். என்னோடய லஞ்ச் பேக் ரெடி பண்ணிட்டேன். என்னோடய லஞ்ச் பேக் இந்த ஒயர் கூட தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அது என்னன்னு தெரில, லஞ்ச் பேக் வாங்கினா கூட எனக்கு அதை எடுத்துகிட்டு போகவே தோணாது. ஒயர் கூட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்கூல் பேகு. அவ்வளோதான். ஸ்கூல் பேகும் லஞ்ச் பேகும் எடுத்துக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஒரு சிலர் என்னடா இது டீச்சருங்க போய் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகாமல் ஒயர் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் நான் எடுத்துகிட்டு போக முடியும். எனக்கு ஒயர் பேக் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் அந்த ஒயர் பேக்கை எடுத்துகிட்டு போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் ஒரு லஞ்ச் பேக் கூட வாங்கலையா, ஒயர் பேக்கில் தூக்கிட்டு வர அப்படிம்பாங்க. எனக்கு பிடிச்சதில் தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். காலையில் வந்தாச்சு, மார்னிங் ப்ரேயர்லாம் முடித்தாச்சு, குழந்தைங்களோட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் இந்த கொஞ்ச நாளாகவே இந்த ஜூன் ஆரம்பித்ததுலேருந்து, ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து குழந்தைங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து தொண்டெல்லாம் ரொம்ப கட்டிடுச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷனாக அது த்ரோட்டில் அந்த குரல் கம்மி போயிடுதும்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும்.
மதியானம் லஞ்ச் வந்துருச்சு. இந்த குட்டி தான், இந்த செல்லக்குட்டி தான் என்னோடய ஃபேவரெட்டு. எப்படியும் மதியானம் வந்தால் இந்த பாப்பாவை பார்க்காம போக மாட்டேன். லக்ஷிதா இவ பேர். ரொம்ப க்யூட்டாக பேசும் இந்த பாப்பா. அதனால் மதியானம் லஞ்சில் வந்து எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி இவளை பார்த்துட்டு இவக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவேன். மற்றபடி எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றத கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு முடிச்ச வாட்டி தான் டீச்சர்ஸ் நாங்கள் போய் இருந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி மதியானம் லஞ்சும் முடிச்சாச்சு. மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு மதியானம் கிளாஸும் போயாச்சு. இன்றைக்கி வந்து ஒரே ட்ராயிங் தான் குழந்தைங்க வரைஞ்சாங்க. ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பீச்சு, அப்புறம் வில்லுப்பாட்டு, டான்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாம் கிளம்பியாச்சு. இப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஸ்கூல் லைஃப் வந்து போணுச்சு. என்னால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா குழந்தைங்களோட இருக்கும்போது ஒரு சிலதெல்லாம் நான் மறந்துடுறோம். ஸ்கூலில் வந்து ஐயோ இதை வீடியோ எடுக்கணும் அதை வீடியோ எடுக்கணும்னு தோன்றதில்ல. அப்பப்போ எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் எடுப்பேன். மற்றபடி ரொம்ப எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதில்ல நான். இப்படி தான் என்னோட இன்றைக்கி நாள் வந்து ஸ்கூலில் போணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.